அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் உயிர் தமிழுக்கு திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஒரு தமிழ் தியாகியின் கதை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். படத்தில் கதாநாயகி சாந்தினியின் பெயர் தமிழ்ச்செல்வி. அந்த தமிழ்ச்செல்வியை உயிருக்கு உயிராக நேசிப்பவரின் கதைதான் உயிர் தமிழுக்கு திரைப்படம். பாண்டியன் சொந்தமாக கேபிள் டிவி நடத்துபவர், எம்ஜிஆரின் தீவிர ரசிகர். அதனால் அவரை எம்ஜிஆர் பாண்டி என்றே அழைப்பார்கள். ஏரியாவில் ஒரு பிரச்சனை என்றால் எம்ஜிஆர் பாணியில் சென்று தட்டி கேட்பார். அதனால் அவருக்கு நிறைய நண்பர்களும் ஆதரவாளர்களும் இருப்பார்கள். கவுன்சிலர் தேர்தலில் போட்டிக்கு நாமினேஷன் தாக்கல் செய்ய செல்லும் இமான் அண்ணாச்சி அரசியலே பிடிக்காத எம்ஜிஆர் பாண்டியனை முன்மொழியும் கையெழுத்து போட பிடிவாதமாக அழைத்து செல்வார். அங்கு இன்னொரு வார்டுக்கு போட்டியிட நாமினேஷன் தாக்கல் செய்ய வந்த தமிழ்ச்செல்வியை பார்க்கிறார். பார்த்ததும் அவருக்கு பிடித்து போகிறது. தமிழை விரும்புகிறார். எதிர்க்கட்சி தலைவரின் மகள் தமிழ்ச்செல்வி. அவரை தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் மாமன்ற கூட்டத்தில் பார்க்கலாம். அதனால் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் அடிக்கடி மீட்டிங்கில் சந்திக்கலாம் என்று எண்ணுகிறார். முன்மொழிய வந்தவர் நாமினேஷன் தாக்கல் செய்கிறார். உனக்கு வாய்ப்பு கொடுத்தால் கூட அழைத்து போனவனை நாமினேஷன் தாக்கல் செய்ய வைத்து விட்டாயே என்று இமான் அண்ணாச்சியை கட்சி கண்டிக்கிறது. அமீருக்கு ஏரியாவில் உள்ள செல்வாக்கை புரிந்து கொண்டு அவரை உறுப்பினராக சேர்த்து பிரச்சாரம் செய்ய உதவுகிறது. தமிழை காதலிப்பதற்காக கட்சியில் சேர்ந்து தேர்தலில் வென்று ஆளுங்கட்சியின் மாவட்ட தலைவர் போஸ்ட் வரைக்கும் உயர்கிறார் அமீர். ஆனால் அவரது காதலை தமிழ்ச்செல்வி ஏற்றுக்கொண்டாலும் எதிர்க்கட்சி தலைவரான ஆனந்தராஜ், அதாவது நாயகியின் அப்பா, அதற்கு தடையாக இருக்கிறார். காதலுக்கு பல இடங்களில் சாதி பிரச்சனையாக இருக்கும், மதம் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இங்கு எதிர் அரசியல் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நிலையில் வாக்கிங் சென்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆனந்தராஜை மர்ம கும்பல் ஒன்று கொலை செய்கிறது. அதற்கு காரணம் அமீர் என்று நம்ப வைக்கிறது. தனது தந்தை மரணத்திற்கு அமீர் காரணமாக இருக்கிறார் என்றதும் அமீரிடமிருந்து விலகி அமீருக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் சாந்தினி. தன் மீது சுமத்தப்பட்ட கொலைப்பழியை துடைத்து தனது காதல் உண்மையானது என்று எப்படி நிரூபிக்கிறார் அமீர் என்பதுதான் மீதி படம். படத்தின் ஆரம்பம் முதல் சிரிப்புக்கு பஞ்சமே இல்லை. பல அரசியல் சம்பவங்களை தொகுத்து கதையோட்டத்துக்கு தகுந்த காட்சிகளாக மாற்றி கதம்பமான கலகலப்பான ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் ஆதம் பாவா. அமாவாசை மாதிரி ஒரு கலகலப்பான பாத்திரத்தில் அசத்தி இருக்கிறார் அமீர். கிண்டலும் கேலியும் நக்கலும் நையாண்டியும் என அவர் செய்யும் சேட்டைகள் தியேட்டரில் பெரிய கைதட்டலை அள்ளுகிறது. நடிப்பு, சண்டை காட்சி இரண்டிலும் மிரட்டி இருக்கிறார் அமீர். தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்தி நிறைய படங்களை கொடுக்க இந்த படம் ஒரு முன்னோட்டமாக அமைந்திருக்கிறது. அமீருக்கு இடது வளம் என்று வரும் இமான் அண்ணாச்சியும் குட்டிப்புலி சரவண சக்தியும் சிரிக்க வைக்க பெரிதும் உதவி இருக்கிறார்கள். கதாநாயகியாக நடித்திருக்கும் சாந்தினி முதல் பாதியில் ரசிக்க வைக்கிறார். இரண்டாம் பாதியில் அவரது நடிப்பு வில்லத்தனமாகி விலகி நிற்கிறது. அவரது அப்பாவாக நடித்திருக்கும் ஆனந்தராஜ், அவரது கட்சியில் உள்ள மாரிமுத்து, ஆளுங்கட்சி தலைவராக இருக்கும் ராஜ் கபூர், பிரச்சார பீரங்கிகளாக நடித்திருக்கும் கஞ்சா கருப்பு, பாவா லட்சுமணன், போலீஸாக நடித்திருக்கும் மகாநிதி சங்கர், ரவி வெங்கட்ராமன், வழக்கறிஞராக வரும் சுப்பிரமணிய சிவா என நிறைய பேர் நடித்து சிரிக்க வைக்க உதவி இருக்கிறார்கள். கமர்சியல் படத்துக்கு உண்டான பரபரப்பான சம்பவங்களை தனது கேமராவில் பளிச்சென பார்க்க வைத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் தேவராஜ். அசோக்கின் சண்டை பயிற்சி, அசோக் சார்லஸின் படத்தொகுப்பு, வித்யாசாகரின் இசை என எல்லோருமே படத்துக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள். எல்லாம் அரசியல் பாடல்கள். அதில் எம்ஜிஆரின் ரசிகராக அமீர் அறிமுகமாகும் எஸ்பி பாலசுப்ரமணியம் கடைசியாக பாடிய அந்த பாடல் மனதை அள்ளுகிறது. பாடல்களை கவிஞர் சினேகனும் பா விஜயும் எழுதியிருக்கிறார்கள். ஒரு அரசியல் கதையில் காதலை கலந்து சுவாரஸ்யமான காட்சிகளுடன் கலகலப்பான இந்த படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் ஆதம் பாவா. மணிவண்ணன் குருதனபால் பாணியில் சில அரசியல்வாதிகள் செய்யும் அக்க போர்களை போரடிக்காமல் காட்சிப்படுத்தி சிரிக்க சிரிக்க படம் பார்க்க வைக்கும் அவர் திரைக்கதையில் இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டியிருந்தால் இன்னும் ரசித்திருக்கலாம் என்று சொல்ல வைக்கிறது படம். ஆன்மீக அரசியல் இருக்கும் போது ஆன்மா அரசியல் இருக்கக்கூடாதா என்று கேள்வி கேட்பது போன்ற பல வசனங்கள் காமெடியாகவும் கருத்தாகவும் வித்தியாசமான அரசியல் படமாகவும் உணர வைக்கிறது. அந்த காலத்தில் நகைச்சுவை நடிகர் சோ முகமது பின் துக்ளக் என்கிற படத்தை கொடுத்து ரசிக்க வைத்தார். அதேபோல இந்த காலத்தில் ஆதம் பாவா உயிர் தமிழுக்கு என்று ஒரு படத்தை கொடுத்து சிரிக்க வைத்திருக்கிறார். அரசியலை சட்டையர் செய்யும் படங்கள் நிறைய வர வேண்டும். அதற்கு இந்த உயிர் தமிழுக்கு படம்
தூண்டுகோலாக இருக்க போகிறது. என்ன நேயர்களே, உயிர் தமிழுக்கு திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.